நீச்சல் போடுறது, மண்ணு குத்துறது, ம். நடை பிடிக்கிறது ஆ. எல்லா பயிற்சியுமே குடுப்போம். பீரோ, சைக்கிளு, ஃப்ரிட்ஜு, அண்டா எல்லா பரிசுமே வாங்கியிருக்கு. பருத்தி விதை, புண்ணாக்கு, பேரிச்சம்பழம் எல்லாமே வைப்போம். ஒரு நாளைக்கு ரூ. 1000 செலவாகும். இந்த ஒரு மாடு ஜெயிச்சா ஊருக்கு எல்லா பேத்துக்குமே பெருமை. ம். தனியார் மாடுன்னா அவரவர பேருக்காக அவரவர பேருக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். கிராமத்துல இருந்து நடத்தும்போது பக்கத்தூர் கிராமத்துல இருக்கிற மாட்டுகளுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ அரசாங்கத்துல இருந்து நடத்தும்போது இப்போ ஆன்லைன் டோக்கன் போட்டனால மாட்டுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டுது. வேலைக்கு போறவங்க, கூலி வேலை பார்த்தவங்க தான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேருக்காக வந்து அரசியல்வாதி ஃபுல்லாமே மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இந்த வேலைக்கு போற கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. ம். எல்லாமே அரசியல்வாதிக்கு போயிருது. கிராமம் பார்த்து நடத்துகிற ஜல்லிக்கட்டு வந்து அதிக சந்தோஷம் கொடுத்துச்சு. ஆ. இது கவர்மெண்ட் நடத்துறது வந்து சந்தோஷம் இல்லை, கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு எப்பயுமே பாலமேட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. சரி. இதோட ஸ்டேடியத்தில் வச்சது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. அதனால பாலமேட் செகண்ட் ஆகி போச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு ம். பொங்கல் தைப்பொங்கல் ஆரம்பித்தாலே பாலமேட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஆன்லைன் டோக்கன் வந்து எங்களுக்கு வந்து பெரிய இழப்பின்னே. ம். ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஆன்லைன் டோக்கன் பாதி தெரியலை. படிச்சிருக்கலாம், ஒன்று படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், இல்லை பதவி இருக்கணும். அது நேரத்தில் இந்த காலத்துல இருந்து டோக்கனு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சார். அப்போ மாடு எங்கேருந்து கொண்டு வரீங்க? மாணிக்கம்பட்டி கிராமத்துல இருந்து கொண்டு வரோம். சரி. என் பேர் முத்துக்காமாச்சி. சரி. மாணிக்கம்பட்டி கிராமத்து மாடு இது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்காக மாட்டுக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுப்பீங்க? நீச்சல் போடுறது, ஆ. மண்ணு குத்துறது, ம். நடை பிடிக்கிறது ஆ. எல்லா பயிற்சியுமே கொடுப்போம். இப்போ இது கிராமத்து மாடுன்றீங்க, மொத்த கிராமமும் சேர்ந்து வளர்க்குற மாடுங்களா ஆமா, இது? மொத்த கிராமமும் சேர்ந்து வளர்க்குற மாடு இது. சரி. எல்லா பேத்துக்கும் பொதுவான மாடு. ஓகே. கிராம இளைஞர் எல்லா பேருமே வந்து பயிற்சி அவரால் முடிஞ்சதை பயிற்சி கொடுத்துருவோம். ஓ, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்க. இப்போ இந்த மாடு இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஜல்லிக்கட்டுலாம் கலந்துருக்கு? பாலமேடு, ஆவணியாவரம், கீழக்கரை, திருச்சி எல்லா ஜல்லிக்கட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் கலந்துருக்கு. ஒரு 30 வாடி கலந்துருக்கு இந்த மாடு. என்னென்ன ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு? பீரோ, சைக்கிளு, ஃப்ரிட்ஜு, அண்டா எல்லா பரிசுமே வாங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மாடை தயார் பண்ணி போகிறீங்கள, அதில் உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குங்க? ஆன்லைன் டோக்கன் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. டோக்கன் மட்டும்தான் கொஞ்சம் வராமல் இருக்குது. ஆ. அது ஒரு சிரமம் தான். அப்புறம் ம். எல்லாமே அப்படி ஒன்றும் சிரமமாக நாங்கள் நினச்சிக்கிற மாட்டோம். ம். ஜல்லிக்கட்டு எவ்வளோ சிரமம் இருந்தாலும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு நாளைக்கு இந்த மாட்டுக்கு எவ்வளோ செலவாகுங்க? பருத்தி விதை, புண்ணாக்கு, பேரிச்சம்பழம் எல்லாமே வைப்போம். ஒரு நாளைக்கு ரூ. 1000 செலவாகும். மாணிக்கம்பட்டி கிராமத்தில் கோயிலில் ஆ. எல்லா சாமியும் கும்பிட்டு ம். அவங்க எல்லாரும் மாலை கட்டி மரியாதை பண்ணி ம். எல்லாம் பண்ணி காசு எல்லாமே குத்தி அப்புறம் ம். தான் மாட்டை அனுப்புவோம் ம். ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டு பிடிச்சிட்டு வருவோம். ஓகே. எத்தனை பேர் போவீங்க ஜல்லிக்கட்டு நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு? 200 பேர் போவோம். 200 பேர்? 200 பேர் போவோம். மாடு வந்து கிராமத்தின மாடுனால எல்லா பேரும் 200 பேர் எல்லாம் போவோம். ஓகே. ஆர்வம் இருக்க எல்லா இளைஞரும் வருவாங்க. குறைஞ்சது 200 பேர் இந்த மாட்டுக்கு வருவாங்க. இந்த ஒரு மாடு தானே இருக்கு, இல்லை இன்னும் வேற மாடு இருக்குங்களா? இன்னும் ஒரு மாடு அந்த கண்டு ஒன்று இருக்கு. ஓகே. கிராமத்துக்கு இருக்கிறது ஒன்று தான். ஆ. தனியார் நிறையா வச்சிருக்கான். சரி. நாங்கள் வந்து தனியார் மாட்டுக்கு அவங்க போவாங்க. கிராம பொது மாடுனால எல்லா பேரும் சேர்ந்து போவோம். ம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ தனியாக மாடு வளர்க்குறதுக்கும் ஒரு கிராமமாக சேர்ந்து மாடு வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம்? இந்த ஒரு மாடு ஜெயிச்சா ஊருக்கு எல்லா பேத்துக்குமே பெருமை. ம். தனியார் மாடுன்னா அவரவர பேருக்காக அவரவர பேருக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். இது இந்த ஒத்த மாடுனால மாணிக்கம்பட்டி கிராமத்துக்கே பெருமை. ம். அதனால வந்து கிராமமே எல்லா பேரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மாடை பிடிச்சிட்டு போய் வாடி வாசலில் அவுக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கண்ணே? நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கேன். ம். நல்லா வரும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்கும். ம். மாடு வின் பண்ணிருச்சுன்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படி? நாங்கள் சந்தோஷம் அதிகமாக எங்கள் கிராமமே சந்தோஷப்படும். ம். இந்த ஒரு மாடு வின் பண்ணால் கிராமமே சந்தோஷப்படும். ம். நல்லா வின் பண்ணும் இந்த மாடு. ஜல்லிக்கட்டு போட்டி வந்து முன்னாடி வந்து கிராமத்திலேருந்து நடத்துனாங்க, அதாவது கிராம கமிட்டி கிராம நடத்துனாங்க. கமிட்டியிலேருந்து இப்போ அரசாங்க தரப்புலேருந்து வருவாய்த்துறையிலேருந்து நடத்துகிறாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கிராமத்துல இருந்து நடத்தும் போது பக்கத்தூர் கிராமத்துல இருக்கிற மாட்டுகளுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ அரசாங்கத்துல இருந்து நடத்தும் போது இப்போ ஆன்லைன் டோக்கன் போட்டனால மாட்டுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டுது. தனியார் மாட்டுக்கு கொடுக்குறத விட்டு பக்கத்துல இருக்க கிராமத்து மாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் வேண்டுகோள் வச்சு. இது சம்மந்தமாக நீங்கள் கிராம கமிட்டிலாம் பேசுனீங்களா? அதெல்லாம் நிறையா தடவை பேசியிருக்கான். அதெல்லாம் வந்து எங்களால் முடியாது, கலெக்டர் பார்த்து செய்கிறது, நாங்கள் டோக்கன் போடல, அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கங்கன்னு சொல்லி விழா கமிட்டி சொல்லிடுவாங்க.
கடை மாடு அந்த ஒரு 6 மாட்டுக்கு மட்டும்தான் நாங்க பேச முடியும், ம். மற்றது பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் டோக்கன் பதிஞ்சு உங்கள் மாட்டுக்கு அனுமதி கிடைக்காமலாம் இருந்திருக்குங்களா? அனுமதி கிடைக்காமலாம் இருந்திருக்கு. ஆ. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்க எப்படியாவது வாங்கிருவோம். எல்லாமே டோக்கன் தான், எல்லாமே அரசியல்வாதி பார்த்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்லாம் வந்து வேலைக்கு போறவங்க, கூலி வேலை பார்த்தவங்க தான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பேருக்காக வந்து அரசியல்வாதி ஃபுல்லாமே மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இந்த வேலைக்கு போற கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. ம். எல்லாமே அரசியல்வாதிக்கு போயிருது. பெரிய பெரிய ஆளு மாடு வளர்க்குறனால அவங்களுக்கு போயிருது. எல்லா டோக்கனுமே அவங்க எடுத்துட்டு மிச்சம் 1, 2 குடுக்குறாங்க. எல்லாமே காசு இருக்கிறவங்க மட்டும்தான் டோக்கனே வாங்க முடியுது. ம். இது போல காசுக்கு விக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கிராம கமிட்டி அமைதியா இருக்காங்களா? அவங்க எதுவும் பேச கிராம முடியல? கமிட்டினால பேச முடியல. ஏன்னா எல்லாமே அவங்க அரசாங்கத்துக்கு மூலியமா போயிருச்சு. கிராம கமிட்டி வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தான் எல்லாமே அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. கிராமம் பார்த்து நடத்துற ஜல்லிக்கட்டு வந்து அதிக சந்தோஷம் கொடுத்துச்சு. இது கவர்மெண்ட் நடத்துறது வந்து சந்தோஷம் இல்ல, கம்மியா இருக்கு. கிராமத்துல இருந்து நடக்கும்போது வந்து ஜல்லிக்கட்டு வந்து வந்து டோக்கன்ல வேற இதெல்லாம் கிடையாது. மரியாதை எல்லாத்துக்கும் மரியாதை பண்ணி அனுப்புவாங்க. இப்ப எந்த மரியாதையும் கிடையாது. மாட்டுக்கு மாலை கூட கட்ட விட மாட்டாங்க. அந்த எல்லாத்தையுமே அழிச்சுறாங்க. இதை மாட்டோட அலங்காரம் பண்றதையும் அழிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நீங்க மாடை அவுக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இந்த மாட்டை அழகு பார்க்கறதுக்கு தான் நாங்க மாடு வச்சிருக்கோம். அந்த அழகவே அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு சும்மா தான் மாடை அவுத்து விட சொல்றாங்க. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. கால்நடை மருத்துவர்கள்லாம் வந்து செக்அப் பண்ண வர்றாங்களே, மாட்டுக்கு என்னென்ன பார்ப்பாங்க? மாட்டுக்கு வந்து பல்லு பார்ப்பாங்க. பல்லு. ஏதாவது மாட்டுல ஒச்சை இருக்கான்னு பார்ப்பாங்க. சரி. சரக்கு ஊத்திருக்காங்களா என்னன்னு பாக்குறாங்க. சரி. சளி வேற ஏதாவது காண இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சரி. இதுக்கு முன்னாடியே நாங்க போய் மாட்டு ஆஸ்பத்திரியில போய் சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு தான் டோக்கனே பதிவோம். இப்போ இந்த கொம்புலாம் சீவிக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். இப்போ அதெல்லாம் கொம்புலாம் ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் சீவுவீங்க? கூர்மைக்காக சீவப்படல. சைடுல இருக்க அந்த மாட்டுக்கு வந்து மண்டையில அரிக்கிற மாதிரி உருவாங்க. சரி. அதுக்காக வந்து தேய்ச்சி தான் விட்டான். சீவுறதுலாம் கிடையாது இது. சரி. அது பளபளன்னு தெரியறதுனால சீவுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது சீவலாம் மாட்டோம் நாங்க கொம்பெல்லாம். அது கொஞ்சம் இதாகும், ரத்த ஓட்டங்கள் அதிகமாகிறதுக்காக தேய்ச்சி விடுவோம். இப்போ இந்த மாடு வின் பண்ணி நீங்க வண்டியில ஊருக்கு கொண்டு போறப்ப ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஊர் மக்கள் அங்க என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும்? ஊர் மக்கள் ஃபுல்லாமே எல்லாமே கோயில் முன்னாடி நின்று எல்லாமே மரியாதை பண்ணுவாங்க மாட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தேங்காய் இதெல்லாம் உடைப்பாங்க கோயிலுக்கு. சரி. மாடு வின் பண்ணிருச்சுன்னா. மாடு வின் பண்ண பொருள் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்க? எல்லாமே கிராமத்துல சாவடின்னு ஒரு இடம் இருக்கு, பொதுவான இடம். அங்கதான் வச்சிருப்போம். அங்கதான் வச்சிருப்போம். யாரும் கொண்டுட்டுலாம் போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு மாடு வின் பண்ணதை கிராமத்து சாவடியில வச்சிருவோம். இப்போ இங்க இருந்து நம்ம ஊர் எவ்வளவு தூரம் இருக்கு? இங்க இருந்து 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டர் பாலமேடு பக்கத்துல. அங்க இருந்து நீங்க கொண்டு வந்துருக்கீங்க மாட்டை. சரி, ஓகே. இப்போ மாட்டுக்கு என்ன பயிற்சி கொடுக்க போறீங்க? நீச்சல் பயிற்சி கொடுக்க போறோம். ஓகே. கழட்டி போடுறா. எவ்வளவு நேரம் மாட்டுக்கு வந்து நீச்சல் பயிற்சி கொடுப்பீங்க? மாடு எவ்வளவு நேரம் நீச்சல் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம்? 1/4 மணி நேரம் ஆகும். கண்டினியூவா. ஓகே. எத்தனை நாள் இந்த மாதிரி நீச்சல் பயிற்சி கொடுப்பீங்க? வாரத்துல ஒரு நாள் டெய்லி பண்ணிக்கிருப்போம். வாரம் டெய்லி. ஓகே. இந்த நீச்சல் பயிற்சி கொடுக்கறனால மாட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? கால் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிரும். நல்லா நரம்பு சுருண்டது ஃபுல்லா எடுத்துரும். அதுக்காக நல்லா எனர்ஜியா இருக்கும். அதுக்காக நீச்சல் பயிற்சி. உடம்பு ஃபுல்லாமே நல்லா ஃப்ரீயா ஆயிரும். நல்லா சோர்வு இல்லாம நல்லா வரப்பா இருக்கும் மாடு. வரப்பா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு சில பேர் டெய்லி நீச்சல் பயிற்சி கொடுக்குறாங்களா? அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க? டெய்லி நீச்சல் பயிற்சி கொடுத்தோம்னா மாடு டயர்ட் ஆயிரும். அதனால வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்கணும். அப்பதான் நல்லா ஃப்ரீயா நல்லா ஹெல்த்தா இருக்கும். இப்போ ஒரு சில மாடுகள்லாம் நீச்சல் பயிற்சி கூட்டு வரப்ப மாடு உள்ள தண்ணிக்குள்ள இறங்க யோசிக்கும் பயங்கரமா. அந்த மாதிரி சமயங்கள்லாம் நீங்க எப்படி அதை கட்டுப்படுத்தி உள்ள கொண்டு போறீங்க? கொஞ்சம் இது பண்ணி தான் போகணும். ஒரு 2-3 டைம் பழகிருச்சுன்னா அதே தன்னால மாடு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சு. அந்த ஃப்ரீயா இருக்கிற உடம்பு பார்த்து அதாவது இதாயிரும். 2 டைம் கஷ்டமா இருக்கும். முதல் 2 டைம் பண்றது, அப்புறம் சரியாயிரும். இப்போ மாட்டுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க வரும்போது எத்தனை பேர் வருவீங்க? நாங்க ஒரு 5-6 பேர் வருவோம். 6 பேர். ஓகே. இப்போ இது வந்து கிராமத்துல இருந்தே அனுப்புவாங்க? கிராமத்துல இருந்தே அனுப்புவாங்க. ஆர்வமுள்ள இளைஞர்கள் எல்லா பேரும் வந்துருவாங்க. அவங்களா மாடு நல்லா நீந்துது. ரொம்ப நாளா இருக்கு. அப்படிங்க.
இப்போ மாடு நீச்சல் பயிற்சி எப்போ பார்த்தீங்கன்னா அவர் மாடு கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. ஆமாம், மாடு ஏதாவது இழப்பு வந்துருச்சுன்னா டக்குன்னு கயிறு எடுத்துட்டு மேலே கொண்டு வரணும். ஓ அதிக நேரம் நீந்தும் போது இழப்பு வந்துருங்களா? அதிக நேரம் நீந்தும் போது இழப்பு வந்துடும். சரி. மாடு இப்போ விட்டோம்னாலும் வெளியில் வந்துடும். சரி. அதுக்காக வந்து அப்படியே நீச்சலுக்காக அவர் கூடயே ட்ராவல் பண்ணணும். ஆமாம். மாடு எவ்வளோ நேரம் நீந்ததோ நம்மளும் அந்த அளவுக்கு நீந்தணும். அந்த நேரம் வரை நம்மளும் நீந்தணும். கயிறு சிக்கிரும் காலில். சரி. அதெல்லாம் சிக்க விடாமல் இருக்கிறக்காக தான் அந்த கூடையே ட்ராவல் பண்ணுறேன். இல்லடா இழுத்து விடுறான் போட்டு. இன்னும் 2 கிலோ இழுத்துட்டு வா. இப்போ ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கு கொடுக்குற ப்ரைஸ்லாம் வந்து ஒரு தரமானதாக இருக்கா? அதுவுமே அரசியல் இதாக தான் இருக்குது. பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி, இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் இது பண்ணுது. இப்போ அந்த பொருட்கள்லாம் ஒரு குவாலிட்டியாக இருக்கா? கொடுக்குற பொருட்கள்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது. பொருட்கள்லாம் குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி, அம்மளுக்கு ஒரு மாதிரி அங்கேயே இது பண்ணுவாங்க. ஆள் பார்த்து பரிசு கொடுக்குறாங்க, போடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. ஓகே. பிரைஸ்னா எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கணும். மாடு விளையாடுற தகுந்த மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி. அது ஒரு ஆள் பெரிய ஆள் மாடுனாலும் அவங்களுக்கு பெரிய பரிசும், நம்ம நல்லா விளையாண்டாலும் நம்ம சின்ன ஆள் இருக்கனால நம்மளுக்கு சின்ன பரிசும் கொடுக்குறாங்க. நல்ல மாடு வச்சு நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. கவர்மெண்ட் எடுத்து நடத்தும் போது தான் இப்படி இருக்கு. வணக்கம்ண்ணே, நான் அலங்காநல்லூர் பாலமேடு பக்கம் மாணிக்கம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம்ண்ணே. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு 10 வீட்டுக்கு ஒரு பங்காளி சார்பாக சொல்லுவோம். ஒரு மாடு ஒவ்வொரு வீட்டில் வளர்க்குறோம். நாங்கள் வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட் போய் மாடு அவுக்க முடியாது. எங்களுக்கு பக்கத்து ஊர் பழக்கமான ஊர்னா பாலமேடு அலானூர் தான். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வருஷம் இங்கே மாடு அவுக்குன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வருஷத்துல 2 ஜல்லிக்கட்டு முக்கியமான ஜல்லிக்கட்டு எங்களுக்கு. அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வைக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அது வந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. இப்போ இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை நாங்கள் மாடு அவுக்குன்னு ரொம்ப ஆசைப்படுவோம். எங்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் இதெல்லாம் எங்களுக்கு லாஸ்ட் டோக்கனாக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு மஞ்சமலை வாடியில் வந்து மாட்டாக்கும் ரொம்ப நாள் எங்களுக்கு வந்து ஆசை இருந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் மஞ்சமலை பூமின்னு வாங்கினேன். இதை வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டே வாங்கிட்டு வந்தாலும் இந்த வாடியில் அவுத்துட்டே மற்ற வாடியில் போய் அவுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு மஞ்சமலை சாமி தான் எங்களுக்கு துணை. எங்கே போனாலும் வந்தாலும் மஞ்சமலை சாமி கும்பிடாம நாங்கள் எந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஏற்ற மாட்டோம், வைக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் மாடு பிடிக்க போனாலும் சரியுமே விரதம் இருந்தாதே மாடு பிடிப்பாங்க. எல்லா மாட்டையும் சரி சுத்தபத்தமாக இருந்து ஒரு விரதம் இருந்து முறையாக பின்பற்றி உடல் வந்து அதுக்குன்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மாடு பிடிக்க போவாங்க. ஓகே. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதாக இருக்கும்ண்ணே. ஃபர்ஸ்ட்லாம் கை டோக்கன் கொடுத்தாங்க. முறைப்படி பார்த்தீங்கன்னா கிராமத்து மேலே டோக்கன் கொடுத்துருவாங்க. சரி. இப்பெல்லாம் ஒரு டோக்கனுக்காகவே அங்கே போ இங்கே போ, அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், அவங்க சொன்னா தரோம் இவங்க சொன்னா தரோம்னு சொல்லி ரொம்ப அலைய விடுறாங்க. அதனால மாடு வளர்க்குற ஆசையை விட்டு போச்சு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2026ல் முறைப்படி நம்ம அலானூர் ஒன்றியத்தில் ஃபர்ஸ்ட் வாடி பாலமேட்டில் அவுக்கணும். சரி. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேடியம் கட்டிருக்கனால ஸ்டேடியத்தில் முதல் ஜல்லிக்கட்டு வச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு பெரிய இழப்பீடு வந்து ஒரு ஆசையே எல்லாம் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு எப்பயுமே பாலமேட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. சரி. இதோட ஸ்டேடியத்தில் வச்சது எங்களுக்கு பெரிய இதாக இருக்கு. அதனால பாலமேடு செகண்ட் ஆகி போச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பொங்கல் தை பொங்கல் ஆரம்பிச்சாலே பாலமேட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. அவனியாபுரத்துக்கு அடுத்து பாலமேடு அலானூர் ஒன்றியத்தில் இப்போ வந்து ஸ்டேடியத்தில் 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வச்சாங்க. அதை நீங்க அரசாங்கம் வந்து முறையா பின்பற்றி பாலமேடு வச்சதுக்கப்புறம் ஏதாவது டேட் கூட வச்சிருக்கலாம். அது எங்களுக்கு மிக ரொம்ப வருத்தமான ஒரு செயல்னே. அதே மாதிரி பாலமேடுல பாத்தீங்கன்னா கிராமத்து மாடு சுத்தி இங்க ஒரு 80 கிராமம் இருக்குன்னா 80 கிராமத்து மாடு டோக்கன் கொடுத்துறோம். இப்படி கண்டிப்பா கொடுத்தணும். ஏன்னா கிராமத்து மாடு போயிட்டாலே அந்த ஊரே வந்து கொண்டான மாதிரி ஒண்ணு. அந்த மாடு ஜெயிக்குது தோக்குது அது ஒண்ணு. அது 2வது விஷயம். எங்களுக்கு மஞ்சமலை பூமியில அந்த வாடியில் அவுக்கணும்னு ரொம்ப ஆசை. கிராமத்து மாட்டு எல்லா மாடும் அவுக்கணும் ரொம்ப ஆசை எங்களுக்கு. அதனால முக்கியமா நான் சொல்றேன், கிராமத்து மாட்டுக்கு மட்டும் எப்படியா டோக்கன் எங்களுக்கு பரிசு கூட வேணாம். எங்களுக்கு அந்த மாடு அவுத்தா போதும் வந்தா போதும் அவ்வளவுதான் எங்களுக்கு. அடுத்து ஒண்ணு வீரர்களுக்கு வந்து இப்ப காயம்பட்ட உடனே வந்து முறையா வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இந்த கோரன் வண்டின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்ல இருந்து அது இன்னும் வைக்கவே இல்லை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலமேட்டை சேர்ந்த அரவிந்த்ராஜ் வந்து ஒரு முறையான மருத்துவ இது இல்லாதனால இறந்து போயிட்டாப்ல. நீங்க அந்த வண்டியை வச்சிருந்தீங்கன்னா அப்பயே அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம். இன்னும் அவங்க குடும்பத்துக்குமே அரசு வந்து எந்த ஒரு நிதி உதவியுமே தரலனே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அரசாங்கம் வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. ஏதாவது அறிவிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு? அவங்க அரசாங்கம் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு முறையா ஒரு வீரர் இழந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை வந்து ஆறுதல் கூட சொல்லணே. ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. வீரர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னே. பாதுகாப்பு ஒரு சின்ன காயம்பட்டாலும் நீங்க பெரியாஸ்பத்திரி இங்க கொண்டு பெரியாஸ்பத்திரி போறதுக்கு நம்ம முறையா வந்து ஒரு கோரன் வண்டி வச்சிருந்தா இங்கேயும் உங்களை உயிரை காப்பாத்திருக்கலாம் அந்த உயிரை. ஆனால் ஒரு உயிர் போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த பாலமேடு பகுதியை சேர்ந்த அரவிந்த்ராஜ் என்ற ஒரு உயிர் போனது எப்ப நடந்தது? இதுக்கு 2 வருஷம் ஆச்சுண்ணே. இறந்து 2 வருஷம் ஆச்சுங்க. ஆறுதல் மட்டும் தெரிவிச்சாங்க, அது நிதி உதவி எதுவும் பண்ணவே இல்லைண்ணே. அது முறையா பார்த்து அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறோம்ண்ணே.
அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டோக்கன் வந்து முறையாக பழைய காலத்தில் எப்படி கொடுத்தாங்களோ அந்த கிராமத்து மாட்டுக்கு அது மாதிரி முறையாக கொடுக்கணும் எங்களுக்கு. இந்த ஆன்லைன் டோக்கன் வந்து எங்களுக்கு வந்து பெரிய இழப்பின்னே. ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஆன்லைன் டோக்கன் பாதி தெரியலை. படிச்சிருக்கலாம், ஒன்று படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், இல்லை பதவி இருக்கணும். அது இருந்தாலும் இந்த காலத்துல இருந்து டோக்கனு சும்மா கிராமத்தை வயல் வச்சிருக்கேன், நான் மாடு வளர்க்குறேன், டோக்கன் வந்துடும் ரொம்ப ரொம்ப கஷ்டமே. ஒரு நல்ல மாடா இருந்தாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, நல்ல மாடை சரி ஓகே நல்ல மாடா கேட்டு சொல்லுங்க, அவங்கள பேச சொல்லுங்க, இவங்க சொல்லுங்க, அப்பனா டோக்கன் தருவோம் அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு வந்துருச்சுனே. அது ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டம் தானே ஜல்லிக்கட்டு எங்களுக்கு. முதலாம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா வேஷ்டி துண்டு போடுவாங்கண்ணே. வேஷ்டி துண்டு போட்டு அவுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ஜல்லிக்கட்டு பார்க்க விறுவிறுப்பா இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் காரு, செகண்ட் பிரைஸ் வண்டி இருந்தாலும் மோட்டிவேஷன் ஆகி போயிருது. அந்த ஒரு கார் போறதுக்கு, அந்த ஒரு 10 லட்சம் கார் போறதுக்கு இன்னும் ஒரு 1000 மாடு எக்ஸ்ட்ரா ஊத்துடலாம். அந்த ஒரு 1000 மாடு எக்ஸ்ட்ரா ஊக்குறதுக்கு அந்த ஒரு ஆள் பரிசு கார் வாங்கி சந்தோஷத்துக்கும் அந்த 1000 பேர் சந்தோஷப்படுற வித்தியாசம் இருக்கிறானே. ஒரு 10 லட்சம் காருக்கும் நீ இன்னொரு ஜல்லிக்கட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம், இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். அந்த 10 லட்சம் காருக்கு பொழுத இன்னொரு 1000 மாடு எக்ஸ்ட்ரா அவுத்துடலாம்ல. ஏன்னா நிறைய மாடு அவுக்காம சும்மா இருக்கான், கட்டி கடத்துட்டு சும்மா வீட்டிலே வளர்க்குறாங்க. இப்போ ஒரு தீவனம் இதெல்லாம் கொள்ள காசு வருதுனே மாட்டுக்கெல்லாம். ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிற காசுல பாதி இப்போ 10,000 5000 மாட்டுக்கு 5000 மனுஷனுக்கு குடும்பத்துக்கு. மாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே. இப்போ எல்லாம் புல்லுக்கு போயிட்டு வந்துட்டு வந்தோடனே மஸ்ட் வேலை பண்ணி மாட்டத்தையும் பார்ப்பாங்க. அதனால ரொம்ப கஷ்டம். டோக்கன் வாங்க ரொம்ப கஷ்டம். நீங்க பணத்தை பெருசா நினைக்கிறப்ப டோக்கன் இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்து கமிட்டியில் போய் பேசினாலும் ஒரே வார்த்தையில அவங்ககிட்ட போய் பேசுங்க, இவங்ககிட்ட பேசுன்னு கட்சிக்காரங்களையும் பேச சொல்றாங்க. நம்மளுக்கு இப்போ பாதி பேர் இந்த ஆளுங்கட்சியா இருக்கலாம், பாதி எதிர்கட்சியா இருக்கலாம். இப்போ என்னண்டா இப்போ அந்த கட்சிக்காரங்க சொன்னா தர, இந்த கட்சிக்காரங்க சொன்னா அந்த கட்சிக்காரங்களை போகும்போது ரொம்ப இதாக இருக்கலண்ணே. இப்போ கிராமம் எடுத்து அனைத்து கட்சியுமே சேர்ந்துருப்பாங்க. இப்போ அனைத்து கட்சி இருக்கும்போது அந்த கட்சி எந்த கட்சி இருக்கோ அவங்கள போய் பேச சொல்றாங்க. இப்போ ரொம்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றேன், முறைப்படி பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து பகிர்ந்து கொடுக்க சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்னே. நம்ம அலான ஒன்றியத்தில் 2 ஜல்லிக்கட்டு நடக்கிற, இந்த 2 ஜல்லிக்கட்டில் அவுத்தாலே அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு போதுமானது. நம்மளுக்கு இந்த 2 வாடி முக்கியமான வாடி. அதனால என்ன சொல்றோம், இந்த 2 வாடி இங்கே பாலமேல அவுத்துறோம், அலானூருக்கு கொடுக்க வேணாம். ஏதாவது ஒரு டோக்கன் கொடுங்க, ஒன்று பாலமேடு கொடுங்க, அலானூர் கொடுங்க. 2லையும் கொடுக்காம இருந்தால் மாட்டுக்காரங்க என்ன பண்றது? இப்போ நாங்கள் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு நடக்கு, சிவகங்கை ஜல்லிக்கட்டு அங்கே போய் நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ளூர்காரங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் அடுத்தூர்காரங்களுக்கு கொடுங்க நாங்கள் சொல்றோம்.